ஒரு நாள் என் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஹை கைஸ், நான் உங்க ஜாஃபர், ஸ்னாப்போட ஃபவுண்டர். இன்னைக்கு சண்டே, அதனால வேகமா எந்திரிச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு வந்த உடனே நம்மளுக்கு ஒரு டெலிவரி இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி சண்டே நமக்கு வீக் ஆஃப் தான், பட் இந்த போஸ்டர்ஸை சாட்டர்டே ரெடி பண்ணனால தான் இந்த ஆர்டர் எடுத்துட்டு போறேன். கஸ்டமர் லொகேஷனுக்கு போய் வெயிட் பண்ணேன். கஸ்டமர் வந்தாங்க, கொடுத்துட்டு சிட்டா வீட்டுக்கு பறந்து வந்துட்டேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம கலெக்ஷனுக்கு கிளம்பணும். கலெக்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நேத்து போட்ட ஆர்டருக்கான ட்ராக்கிங் ஐடிலாம் வரிசையா லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள மதியானம் ஆயிருச்சு, பசியும் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட வீட்டுல சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, அதையும் பார்த்து முடிச்சுட்டேன். இப்பயாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனேன், ஆனா அதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துருச்சு. என்னோட ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளாட் பாக்குறதுக்காண்டி போயிருந்தேன். அங்க ஒரு 2.5 மணி நேரம் எப்படி போனுச்சுனே தெரியல, சல்லுன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம சென்னை பிரான்ச்சுக்கு இன்னைக்கு போஸ்டர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சனால பேக்கிங் ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் ப்ராப்பரா பேக் பண்ணி டிராவல்ஸ்ல போட்டு உள்ளான்னு கிளம்பிட்டேன். அங்க ஒரு மணி நேரம் சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி ஆயிருச்சு. பரவாயில்ல, அதையும் வெற்றிகரமா அனுப்பி விட்டாச்சு. இதோட இன்னைக்கான டே முடியுதுன்னு நினைக்கும் போதுதான் மண்டே போட வேண்டிய கொரியருக்கு பேக்கிங் ஒர்க் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு, நாளும் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பிசினஸ் அப்டேட்டை உங்களுக்கு டே டு டே போஸ்ட் பண்றேன்.